Hi guys, welcome to the CC podcast. So today I have the absolute honor of bringing a cinematographer from the film field first time into the podcast. ஒரு film sideலேருந்து ஒருத்தவங்க முதல் தடவை நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வராங்க. And like while researching material about her, the only thing I did the entire time was என் ஃபோன் கேலரியில் வந்து விஷுவல்ஸ் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். பயங்கரமாக இருக்குது, காம்போசிஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. So I think it's time to introduce her. We have Yamini Agnamurthy here, the cinematographer for Sillu Karupatti, Thani Kaidam, Raghutata and many other work. ஹாய் மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? குட் தேங்க்ஸ். சில்லு கருப்பட்டி முன்னாடியே பார்த்துருக்கேன். சாணி காகிதம் அண்ட் ரகுதாத்தா ரீசெண்டாக தான் பார்த்தேன். டிஓபி யாமினினா யாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. இந்த 3 படம் ஒர்க் பண்ண டிஓபி அப்படின்னு தெரியுது. ஆனால் நீங்கள் அசிஸ்டன்ஸாக எத்தனை ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இது முன்னாடி? அசிஸ்டண்ட்டாக பிசி சார் கூட ஒர்க் பண்ணேன். அந்த டீமில் வந்து ஒர்க் ஃபார் 4 ஃபிலிம்ஸ். ஸோ ஸ்டார்டட் வித் அநீதி கதைகள், சூப்பர் டூலெக்ஸ். அதுக்கப்புறம் சைக்கோ மிஷ்கின் சாரோட படம், அவர் டைரக்ட் பண்ண படம், அது வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எல்லா படத்துலையுமே வந்து எனக்கு ஒரே வேலை தான். வி ஆர் டீம் ஆஃப் 5. ஸோ ஐ வாஸ் அ லாஸ்ட் அசிஸ்டண்ட் அன்டில் த எண்ட். ஸோ எனக்கு இருந்த ஒரே ஒர்க் வந்து ரிப்போர்ட்ஸ் எழுதுறது. ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து எல்லாம் இப்போ மெட்டாடேட்டா யூ கெட் எவ்ரி திங் ஆன் யுவர் கேமரா as யூ ரெக்கார்ட். பட் நம்ம வந்து வி நீட் டு ரைட் ஆல் தி மெட்டாடேட்டா. என்ன ஷட்டரில் எடுத்தோம், என்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணோம், லைட்டிங் டயக்ராம் என்ன, ஏரியல் வியூ எப்படி இருக்கும், அந்த கண்டினியூட்டிக்கெலாம் தேவைப்படும்ல, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் செக் பண்ணுறது. இதுதான் என்னோடய ஒர்க்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது இதுதான் நான் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு. எனக்கு ஃபில்டர்ஸ்லாம் என்ன கூட தெரியாது அப்போல்லாம் ஸ்டார்டிங்கில். பிகாஸ் ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லை, ஃபிலிம் ஸ்கூல் படிக்கலை. பட் ஃபோட்டோகிராஃபியில் பேசிக் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல லேர்னிங்காக இருந்தது. ஆனால் ஒரு படத்துக்கு அப்புறமும் திருப்பி இந்த ரொட்டீன் ஒர்க் பண்ணும்போது you will be totally skilled at it. You will exactly know how meticulous and how important is that அந்த ஒரு ப்ராசஸஸ். நெக்ஸ்ட் வந்து எப்படா எனக்கு சான்ஸ் கிடைக்கும், லைட்டாக சென்டர் பண்ணலாமே அப்படின்னு. பட் நான் என்னை விட சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அந்த ஒரு ஹைரார்கி இருந்தது அப்போது. அதனால் எப்படா லைட்டை சென்டர் பண்ண விடுவீங்க, எப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வேகம் இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்கெடியூலில் பிரேக் ஆகும்ல, அப்போ வந்து நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, மியூசிக் வீடியோஸ் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போனோம். பிகாஸ் ஜென்ரலி இஃப் யூ ஒர்க்கிங் வித் அ டிஓபி அந்த டைமில் சார் வுட் ப்ரிஃபர் டு நாட் ஒர்க் ஆன் எனி அதர் ப்ராஜெக்ட் அன்டில் அண்ட் அன்லஸ் யூ ரெடி. பட் ஐ ஆஸ்ட் ஹிம். சின்ன சின்ன வீடியோஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஷூட் பண்ணுறது, மியூசிக் வீடியோஸ்லாம் பண்ணுவோம்ல, மோட்டோமேட்டிக் மேலே டியூப் லைட் வச்சு பண்ணுறது, அப்படி தான் பண்ணேன். அந்த ஒரு தள்ளி போகாதையோட அன்பிளக் வெர்ஷன் ஒன்று இருக்குது, 60 ராம். அது அந்த மாதிரிலாம் அதில் தான் நம்ம சும்மா லேர்னிங்ஸ்லாம் இருக்கும். அசிஸ்டண்ட்டாக வந்து எனக்கு அந்த ரோல் இருந்தது. ஆக்சுவலி அது வந்து எப்படா நம்ம லைட் சென்டர் பண்ணுவோம், நெக்ஸ்ட் எப்படா அப்கிரேட் ஆகும், ப்ரொமோட் ஆகும்லாம் ஃபீல் ஆகும்போது கூட அந்த ப்ராசஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஒரு டிசிப்ளின் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட வர ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்ச் அவங்ககிட்ட அது இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ தோணுது. கஸ்டன்ட்லேருந்து அந்த டிஓபி ரோல் எடுக்கிறதுக்கு எப்போ ரெடியாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு? பர்சனலாக கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் லைக் தட். ஏன்னா இப்போது கான்ஃபிடன்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலனாலும் நவ் தட் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு லேர்ன். நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியலனா கூட இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, லெட்ஸ் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிசைன் சம்திங் பட் யூ டோன்ட் நோ த சாஃப்ட்வேர். பட் நான் பேசிக்காக அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஒன்லி திங் இஸ் இஃப் யூ ஹேவ் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் நோ மேட்டர் வாட், நான் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், என்னை எக்யூப் பண்ணிப்பேன், நான் கற்றுக்குறேன், அந்த ஒரு இது இருந்தாலே யூ வில் வாண்ட் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ வந்து நம்ம இப்போது அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டிஓபி ஆகணும் அப்படின்னு, ஆஃப்டர் யூ பிகம் அ டிஓபி யூ வில் ஹேவ் தட் விஷ் டு சேனலைஸ் அண்ட் ட்ரை டு கெட் குட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நாட் டு ரிப்பீட் த சேம் மிஸ்டேக்ஸ் அகெயின் இன் யூர் ஒர்க். அந்த மாதிரி இது ஜஸ்ட் இவால்விங் தான். நான் இப்போ ரெடி அப்படின்லாம் எதுவுமே எனக்கு தோணுது. ஓகே மேம், இப்போ நீங்கள் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதில் வாட் ஆர் லைக் சம் திங்ஸ் தட் இன் யோர் பிகினிங் ஸ்டேஜ் நீங்கள் ரொம்ப ஆப்வியஸாக ஒன்று பண்ணது விச் யூ சி மெனி பீப்புள் டூ நவ் அஸ் வெல், விச் லைக் ஹவு டு யூ டேக்கிள் தட்? லைக் சில ப்ராஜெக்ட்ஸில் இருக்கட்டும், நான் லைட்டை சரியாக ஷேப் பண்ணியிருக்க மாட்டேன், நிறைய ஸ்பில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் கிரேடில் வந்து நான் ஏதாவது நான் சொல்கிறது வந்து என்னோடய ஃபீச்சர் ஃபிலிமுக்கு முன்னாடி நம்ம மியூசிக் வீடியோஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது வெப் சீரிஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்டலாக ரொம்ப பண்ணாமல் சிம்பிளாக பண்ணால் இப்போ எனக்கு ரொம்ப ரியலைஸ் ஆகுது என்னென்னா தட் ஐ ஹாவ் இம்ப்ளிமெண்டட் இன் மை ப்ரீவியஸ் ஆர் அதுக்கும் முன்னாடி ஒரு லாஸ்ட் 2 படமாக பார்த்தீங்கன்னா நான் பண்ணதே 4 ஒர்க்கு தான்.
பட் ஆனாலும் ஒரு படத்தில் வி லேர்ன் சம்திங் நோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணுறேன். இல்லை ஐ ஃபீல் அது மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ ஃபீல் இது வந்து இப்படி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஷேப்பிங் ஆஃப் லைட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் மல்டிபிள் லைட் யூஸ் பண்ணாமல் ஒரு லைட்டில் எப்படி ஷேப் பண்ணி என்ன பண்ணலாம், அது வந்து the simple is the hardest thing. லெஸ் இஸ் மோர். அண்ட் ஸ்கின் டோனை வந்து ப்ராப்பராக வைக்கணும் கிரேட்லேயும் சரி. அது வந்து நம்ம இது வந்து கலர்ஸ் கிட்ட நீங்கள் ஷூட்லேயே யூ டூ யுவர் பெஸ்ட் டு கெட் இட். எக்ஸாக்ட்லி அதுதான் நான் லாஸ்ட் 2 படத்துலையும் பண்ணேன். நோ மேட்டர் வாட் த கிரேட் ஆஃப் த ஃபிலிம் இஸ், வாட் த லுக் தட் மீ அண்ட் த கலரிஸ்ட் ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் இட். ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லட் கிரியேட் பண்ணிவிடுவேன், 3D லட் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ மானிட்டரில் போட்டு அட்லீஸ்ட் 60 to 70% ஆஃப் இட் யூ வில் ஹேவ் அன் ஐடியா. ஓகே இப்படி தான் ஓகே, ஸோ நீங்கள் மானிட்டர்லேயே யூ ஃபீட் இட் பிஃபோர் ஹேண்ட் அந்த ஃபைனல் லுக்கோட ஒரு 60% ஆஃப் இட் உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இஃப் தேர் இஸ் எனி திங்னா யூ லெஃப்ட் டு ட்வீக் இட், அந்த மாதிரி தானே தவிர ஸ்கின்னை வந்து நான் லாஸ்ட் 2 ப்ராஜெக்ட்லேயும் வந்து பர்ஃபெக்டாக ஸ்கின்னை வந்து எந்த ஒரு ஸ்கின்னோட டிண்ட்டை மாற்றுறது அதெல்லாம் இல்லாமல் ஸ்கின் கலரை வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு கலரிஸ்ட் அது அவங்களோட டஃப் ஜாப். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ டெக்னீஷியன் வி நீட் டு பி ஆன் பார் வித் தம் அண்ட் கீப் இட் கன்சிஸ்டன்ட். அண்ட் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தானே. ஸோ அது கற்றுக்கிட்டேன். ஸோ ஷேப்பிங் ஆஃப் லைட் அண்ட் கீப்பிங் த ஸ்கின் கலர்ஸ் இன்டாக்ட். இட் ஷுட் நாட் பி டூ அன்ரியல். மேம் இப்போ ஷேப்பிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் மெனி பீப்புள் who listen to our channel will not understand its full extent. அது கொஞ்சம் ஒரு ஸ்மாலாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா? ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு லைட் எடுத்துக்கிறீங்க, அந்த லைட் வந்து யூ ஆர் கோயிங் டு லைட் அ ஃபேஸ். ஸோ வென் யூ லைட் அ ஃபேஸ், வாட் கைண்ட் ஆஃப் மூட் யூ வாண்ட் டு ரிஃப்ளெக்ட் ஆன் தட் சீன் ஆர் ஆன் தட் ஃப்ரேம், ஆன் தட் சிங்கிள் ஃப்ரேம். நீங்கள் பேசிக்காக வந்து நம்ம அதை ஷேப் எப்படி பண்ணுறோன்னா, யூனோ கட் ஆஃப் த வால், லீக் அதெல்லாம் கட் பண்ணுறீங்க டு கிரியேட் தட் கான்ட்ராஸ்ட். அண்ட் ஃபேஸில் நல்லா ரேப் ஆகணும் அப்படின்னா there are many things that you can use, many ways to do one particular thing. இது இப்படி தான் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம். ஈவன் இஃப் யூ ஹேவ் அ ஹார்ட் சோர்ஸ், இஃப் யூ வாண்ட் டு லைட் அ ஃபேஸ் யூசிங் தட் ஹார்ட் சோர்ஸ் பட் ஸ்டில் கிவ் அ ட்ரமாட்டிக் லுக் டு தட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ கேன் பவுன்ஸ் இட் ஆன் அ நார்மல் மல்ல துணி மஸ்லின், அண்ட் தென் அந்த பவுன்ஸ் வந்து உங்களுக்கு வருதுல்ல, அதில் வந்து ஒரு 4-5 கட்டர், ஒன் லைட் பட் மெனி கட்டர்ஸ் யூ கேன் யூஸ். அதில் அந்த 4 கட்டர் வச்சு அந்த ஒரு the ஃபால் ஆஃப் க்ளீனாக இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈவன் மோர் ட்ரமாட்டிக். ரகுதாத்தால நீங்கள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்களா? அது எனக்கு மெயின் ஓவர் ஹெட்டில் பயங்கர. ரகுதாத்தால வந்து ஒரு சேலஞ்ச் என்னென்னா, நாங்கள் லைவ் லொக்கேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணோம். ஸோ அந்த நாகர்கோவில், தென்காசி அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் போகும்போது சீலிங் ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், அதில் மேக்ஸிமமே வந்து ஒரு 8 அடி அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ த ஸ்பேசஸ் வில் பி வெரி ஸ்மால் அண்ட் கிராம்ட். And as a director, he was believing நம்ம நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணோம், கவரேஜ் நிறைய கவர் பண்ணோம் சீன்ஸை. ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆகிடும் நிறைய பேர் இருக்கும்போது, திருப்பி நம்ம அது பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்றது போது மல்டிபிள் கேமராஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது லைட்ஸ் கீழே வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அதனால வந்து we had to rig the lights. And when I am going to rig the lights, என்னோட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது பார்த்ததுல இருக்கட்டும், அண்ட் என்னோட சாய்ஸ் வந்து நம்ம எல்இடியாக போகாமல் நல்லா பார்க்கேன் இருக்கும்ல, அந்த கிறிஸ்பான டெக்ஸ்சர் இருக்கும்ல, நம்ம ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணுவோம் பார்க்கேன் இந்த ஸ்டேஜஸ்க்கெல்லாம், அந்த பார்க்கேன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த பார்க்கேன் வரும்போது அதை டிஃப்யூஸ் பண்ணுறது நம்ம டிம்மர்லாம் இல்லாமல் நிறைய நெட்டு போட்டு ஒரு வாட்டியும் எவ்வளோ டிஃப்யூஸ் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணது. அந்த டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு அந்த வே த லைட் ஃபெல் ஆன் தெம். இட் வில் பி வெரி ஹார்ட். அந்த அப்புறம் அந்த பொருள் மேலலாம் ஹைலைட் சூப்பராக கிரியேட் ஆச்சு. அதனால அந்த ப்ராப்ஸ் மேலலாம் அதனால தான் வேறு மாதிரி ஏதோ பண்ண மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து யூ வில் சி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸில் ஐலாஷோட ஷேடோலாம் விழும். இட் வில் பி ஹார்ட் ஒன்லி. தட் இட் செல்ஃப் வில் ஹாவ் அ ஸ்கின் இது. ஆனால் ஸ்கின்னை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும். மேம் நீங்கள் அப்போ டிஏயும் யூ லைக் டூ லைக் your experience as a colorist, like have you worked as a colorist? No. Because in our experience we've noticed that many DPs we see அவங்க கலரிஸ்டாகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் மை ஒப்பீனியன் இஸ் we need to know the basic tools. இப்போது இன்டெப்த்தாக நம்மளுக்கு எல்லாமே தெரியலனாலும் வாட் இஸ் என்ன பண்ணால் என்ன வரும்ன்றது பேசிக்காக நம்மளே வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறது பெட்டர். இஃப் யூ ஒர்க்கிங் வித் another technician, லேர்னிங் த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் பேசிக்ஸ் வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணோம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஸோ கம்யூனிகேஷன் வில் பி ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் மூவிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் எவ்ரி டிபி ஷுட் நோ ஹவு டு
grade at least a basic thing to show to the team இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இட் வில் கம் அஸ் அ பேக்கேஜ் இன் த ஃபியூச்சர். இது மட்டும் நம்ம இனிமேல் பண்ண முடியாது. மேம் ரகு தாத்தாவில் வந்து எனக்கு நிறைய ஃபுல்லாகவே ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் தான் நீங்கள் வச்சுருந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெஸ் ஆண்டர்சன் ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஸ்டாட்டிக்காக நல்ல வைடாக அது கம்பல்ஷன் இடம் இல்லை மூவ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் வந்து நம்ம ட்ராமா மல்டிபிள் பீப்புள் அப்படி இன்வால்வ் ஆகும்போது நீங்கள் கேப்சர் பண்ணாலே அந்த மொமெண்ட் இப்போ நீங்கள் ரகுதாத்தை பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ட்ராமாவாக ஆஸ் அ கண்டென்ட்டாக இட் வில் பி ஃபன்னி அண்ட் அது அந்த ஒரு காமெடி பார்ட் ஆஃப் இட் ஒர்க்கே இருக்கும். அண்ட் டேரக்டரும் சரி எனக்கும் சரி என்ன அதில் மூவ்மெண்ட் அவ்வளோவா தேவைப்படலை. புரியுது. தென் இன் எவ்ரி ஃப்ரேம் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பீப்புள் இருப்பாங்க மினிமம் அண்ட் தேல் ஆல்வேஸ் பி டாக்கிங்ல. அதுக்கு அந்த மாதிரி இது அதில் நீங்கள் மெயினாக நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டாட்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு எமோஷன் கன்வே பண்ணணும்னா மட்டும் ஒரு புஷன் கரெக்டாக டு தியர் ஃபேஸஸ். அது வந்து போஸ்ட்டில் பண்ணது அது. ஓகே, இல்லை நீங்கள் ஸ்லைடராக போட்டு புஷன் பண்ண மாதிரிலாம் சில ஷார்ட்ஸ் இருந்துச்சு மேம். அது ரொம்ப ரொம்ப மினிமலாக நம்ம ஸ்லைடுன்னு பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது எக்ஸாஜரேட் பண்ணது போஸ்ட் இல்லை, காமிக் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கு. அதுதான் ஹோல் ஃபிலிமே எனக்கு அந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து லைக் நீங்கள் லொக்கேஷன் கன்ஸ்ட்ரெயின்னால அப்படி பண்ணீங்களா, இல்லை டேரக்டரே இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னதா, இல்லை உங்களோட காலா டோட்டலாக? இல்லை, லொக்கேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை. சின்ன சின்ன நைட் சீக்வன்சஸ்லாம் அந்த கிளினிக்கில் நடக்கும், அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் தான். அது கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை, அவ்வளோதான். அதில் அந்த இடத்துல தட்ஸ் ஆல் வி குட் டூ. ஐ திங்க் சானிக் ஆயுதம்லையுமே லாட் ஆஃப் அந்த ஸ்டில்லாக இருக்கிற ஃப்ரேம் இட்ஸ் ஸ்போக் வால்யூம்ஸ் கம்பேர்ட் டு. ஐ ஃபீல் லைக் இஃப் இட் இஸ் ட்ராமா, இஃப் தெர் இஸ் எனி ட்ராமா இன் த ஃப்ரேம் and if it is going to be really intense, camera silent-ஆ இருக்கிறது பெட்டர். ஆக்டர்ஸ் லைட்டிங் அண்ட் கேமரா கொஞ்சம் இது அவ்வளோ ஒன்றும் ஓவர்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் சம் ஃபிலிம்ஸ் அண்ட் சம் திங்ஸ் we will have to be quirky and everything. இப்போத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. மேம் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ ஒரு ஃபிலிம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு சிங்கிள் லென்ஸ்லேயே தான் ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருதுன்னு வைங்களேன், நீங்கள் ஆப் பண்ணுற லென்ஸ் என்னவா இருக்கும் உங்களோட ஃபேவரட்? 25. லைக் உங்களுக்கு பர்சனலாக எதனால் அது பிடிக்கும் 25? ஃபாலோவும் பண்ணலாம், ஒயிட் க்ளோஸுப்பும் வைக்கலாம், பட் டிஸ்டார்ட் ஆகாமலும் இருக்கும். அட் த சேம் டைம் யூ வில் நோ த ஸ்வீட் ஸ்பாட் எப்படி என்ன பண்ணலாம் அப்படி. எனக்கு நீங்கள் சொன்னோன்னா டிஸ்டார்ட் ஆகாமல் வைக்க வரும் அந்த மாதிரி ஒரு லென்ஸ்லேருந்து தெரியுது. நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 14mm ஒன்று ரன் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டார்டட் லுக்கே போயிடுவோம், இமீடியட்டாக க்ளோஸ்அப் வைக்க போது நாங்கள் எங்களோட ஷூட்ஸ் எல்லாத்துலேயுமே. Now that you explain that, எனக்கு ஓகே ஒரு 14 கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆக தான் செய்யும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரேம் சைஸ், சென்சார் சைஸ். 25 பாசிபிள் தான். எனக்கு தெரிஞ்சு 21-25 வரைக்கும் டிஸ்டார்ட் ஆகாமல் வைக்கலாம். ஈவன் யூ கேன் கோ க்ளோஸ் வித்வுட் டிஸ்டார்டிங். இப்போ ஒரு ஃபிலிம் ஷூட் கம்பேர் பண்ணாமல் மியூசிக் வீடியோவில் வி ஹேவ் லைக் அ டே ஆர் 2 மேக்ஸிமம் டு ஷூட் தட் என்டையர் திங். ஸோ வந்து என்ன ஆகுனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கம்யூனிகேஷன் பிரேக்ஸ் டவுன் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ் and like a lot of things get missed or unnoticed or continuity பார்க்காம போயிடும். இந்த randomly you just meet new departments, immediately you work with them, there's no rapport, immediately it's done. அதுக்கப்புறம் அவங்க பாய் சொல்லிடுவாங்க, யாருன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல லைக் ஒரு கம்யூனிகேஷன் எப்படி ஒரு ஃபிலிம் செட்டில் ஹேண்டில் பண்ணுவாங்க லைக் எஃபிஷியண்ட்டாக வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ஹவ் நாட் ஒர்க்ட் ஆன் மெனி மியூசிக் வீடியோஸ் and I worked on only 2. I am actually looking to work on many music videos. Okay. எனக்கு வர I have not got any such offers like that, but I am willing to. But பேஸாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, whatever little works I have done or whatever I am observing, என்ன டீமாக நீங்கள் நேற்று மீட் பண்ணி இன்றைக்கி ஒர்க் பண்ணோன்னா கூட இட்ஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் யூ ஹேவ் கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் கிளியர் திஸ் இஸ் வாட் வி வாண்ட், திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் நம்ம செட்டுக்கு போய் இம்ப்ரூவைசேஷன்ஸ் கண்டிப்பாக பாசிபிள் தான். வாட் எவர் வி டிசைட் அண்ட் வாட் எவர் வி பிளான், செட்டுக்கு போய் கண்டிப்பாக மாறும். திடீர்னு மழை வரலாம், திடீர்னு பொருளே வரலாம், வராமல் இருக்கலாம், திடீர்னு ஒரு கால் ஷீட்டே நம்மளுக்கு கிடைக்க முடியாமல் இருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். ஐ திங்க் கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும்னா வி நீட் டு பி அந்த டிசிப்ளின் இருக்கணும். திஸ் இஸ் நம்ம ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறது தான். கண்டினியூட்டிலாம் எனக்கு தெரியல. மியூசிக் வீடியோஸ்க்கு நம்ம லைட்டிங் கண்டினியூட்டி பார்க்கலாம், காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்கலாம். மற்றதெல்லாம் ஐ திங்க் as a crew வந்து கம்யூனிகேஷன் தான். You need to have a solid pre-production and communication. அது ஐ திங்க் லைக் யூ சேயிங் அந்த ப்ரோட்டோகால் மாதிரி ஒன்று வச்சு லைக் மேக் people like I think one of the departments has to start that so that see இப்போ என்னன்னா yeah correct to emphasize more on it. We have so many tools now, we have so many plugins and we have so many softwares to tell exactly what we want. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் as a cinematographer வந்து ஒரு டேரக்டர் என்கிட்ட சொல்கிறாங்க, யாமினி நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க, திடீர்னு ஒரு ஃபயர் மாதிரி வருது, and then she starts running
ஆனால் அதை வந்து நம்ம ஒரு வைடில் காட்டுறோம் அப்படின்னாங்கன்னா எனக்கு இந்த இன்புட்டே போதும், இந்த ப்ராம்ப்ட்ஸ் வச்சு நம்ம மிட் ஜர்னியில் ஈவன் 3D மாடலாக பண்ணி நம்ம அன்ரியல் இன்ஜினில் பண்ணலாம், டைம் இருந்தால் கூட நம்ம பண்ணலாம். அது டைம் கண்டிப்பாக 15-20 days டைம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த ப்ராம்ப்ஸை வச்சு நம்ம மிட் ஜர்னியில் ஜென்ரேட் பண்ணி we can show him. ஸோ இந்த ஒரு எஃபர்ட்டு, இந்த ஒரு ஆப், இந்த ஒரு நம்ம பாட், இந்த பிளக்இன்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஒன் டேயில் வந்து நம்மளுக்கு இதுதான் வேணும், திஸ் இஸ் த கலர்னு சொல்கிறதுக்கு we have a lot of color palettes available online. ஸோ அந்த ஒரு சின்ன ரிசர்ச், கிளாரிட்டி இன் வாட் யூ கோயிங் டு ஷோ, ரெஃபரன்சஸ் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா இப்போது ரெஃபரன்சஸ் முன்னாடி எப்படின்னா இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் நம்ம காட்டுவோம், பட் இப்போ அப்படி இல்லை. we can எந்த படம் ரெஃபரன்ஸ் இல்லைன்னாலும் whatever you imagine you can bring it out as a reference. ஸோ இப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கிறதுனால ஐ திங்க் திஸ் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். இல்லை முன்னாடி நம்மளுக்கு அப்படி இல்லைல்ல, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி படம் இப்போ கூட there are many people who take old films references, அது கிளாசிக். பட் ரெஃபரன்ஸே இல்லாததுக்கு நம்ம ஒரு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ we have so many thingsல. if you just have a good team we are good to go. மேம் உங்களோட டீம் எப்படி இருக்கும்? லைக் மூவிஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்களோட செட் ஆஃப் பீப்புள், லைக் உங்களோட க்ரூ, உங்களோட அசிஸ்டன்ஸ்லாம் அது எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். அவங்களையும் கேட்கணும். இல்லை உங்கள் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆகாஷ் சொல்லிட்டு, ஆகாஷ் கிரீஷ் அவர் இருக்கார். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒர்க் பண்ணாலும் அவங்க வருவாங்க. பட் வி ஆர் லைக் கொலாபரேட் பண்ணி தான். இப்போ எங்கள் டீமில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க போய் ஒர்க் பண்ணிப்பாங்க. லைக் ஆகாஷ், சைஃபு, மோகன், தீபிகா. ஸோ இவங்க 4 பேரும் சாலிடு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரகுதாத்தாக்கு அப்புறம் இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் எனக்கு ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது எல்லாமே டாக்ஸில் தான் இருக்குது. அதனால தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தேர் ஓன் ப்ராஜெக்ட்ஸ். நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எதாவது ஷூட் இருந்துச்சுன்னா ஐ லாஸ்ட் டு கோ அண்ட் டூ தட். ஸோ ஏன்னா எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி மேட்டர்ஸ், எவ்ரி ஒன் நீட்ஸ் டு ஒர்க் நவ் டேஸ். ஐ திங்க் சைஃபு வந்து ஐஏயோன்னு ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் மோடில் நான் அவரை மீட் பண்ணேன். ஜயத் சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ ஹீ வாஸ் ஒர்க்கிங் வித் பிசி சார், என்னோட சீனியர் சொன்னேன்ல, பிசி சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு அசோசியேட்டாக சாணிகாயத்தில் பண்ணார். ஸோ அவர் இப்போ ஒரு மியூசிக் வீடியோ எடுத்திருக்காரு, அதுக்கு இவங்க போய் ஒர்க். ஸோ இட்ஸ் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். இதெல்லாமே ஸ்டார்டட் லைக் அண்டர் பிசி சார், அவங்க கீழே ஒர்க் பண்ணதுனால. இல்லை நான் இல்லை இவங்கெல்லாம் என்னோட டீம் ஆஃப் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்னோட டீம் வந்து பிசி சார் கூட ஒர்க் பண்ணவங்க இல்லை. என்னோட சீனியர்ஸ் இப்போ இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு படம் வர வரைக்கும் நம்ம என் கூட ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த கொலாபரேட்டிவ் இதுதான். மேம் நீங்கள் ஏதாவது ஷூட்ஸ் போகும்போது ஏதாவது கிரேசி ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா? நிறைய லொக்கேஷனில் பேய் கதைலாம் இருந்திருக்கு. ஏதாவது ஒன்று மெமரபுளாக உங்களுக்கு எது இருக்கு? ஜாலியாக இருக்கும். லைக் நிறைய சாணிகாயுதம் லொக்கேஷன்லாம் போகும்போது நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம கால் நம்மள்டா அப்படின்ற மாதிரி இருக்கும், நடந்துக்கிட்டே இருப்போம். பட் லொக்கேஷன் பார்க்குற வரைக்கும் தான் எனக்கு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எவ்ரிடே வாஸ் லைக் தட் ஒன்லி ஷூட் டைம்லலாம். ஸோ அது இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஃபன் அண்ட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரகுதாத்தா வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல் சொல்லலாம். ஏன்னா லொக்கேஷன்ஸ் ஆர் ஆல் ஸோ பியூட்டிஃபுல். ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் உட்காரணும் போல் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்லி டிராஸ்டிக் இதுதான் எனக்கு ஃபிலிம் லாங்குவேஜ் வைஸ் அண்ட் ஒரு டேரக்டரோட இன்ட்ராக்ஷன் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு எல்லாமே லேர்னிங் தான். நான் ஃபிலிம் ஸ்கூல் போகல அண்ட் அசிஸ்ட் பண்ணேன், கரெக்ட். பட் ஆனால் எல்லாம் தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணல. ஒரு படத்தில் போயிட்டு கற்றுக்குறீங்க, நம்மளை நம்ம எக்யூப் பண்ணிக்கிறது, அப்புறம் அடாப்ட் பண்ணிக்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம சின்சியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஏதோ ஒன்று வரும், அவ்வளோதான். நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி தான் சாணிகாயுதம்க்கு அந்த ரிக் வந்து நீங்கள் இது பண்ணி ஒன்றுமே பண்ணல, வாங்கினேன், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக ஹேண்டலில் தான் அந்த ரிக் வச்சு மட்டும்தான் ஷூட் பண்ணீங்க, ட்ரைபாட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல? இல்லை. மேம் இப்போ சாணிகாயுதமில் வந்து இட் வாஸ் ஃபுல்லி லோ லைட் சிச்சுவேஷன்ஸ் தானா முக்கால்வாசி, லைக் ஃபார் யூ டு லைட்? அது எட்ஜ் லைட்டிங், அதான் ஒன்று டே டைமில் சம் ஆக்சன்ட் லைட்டிங் வாட் எவர் இஸ் தேர், அதுதான். அண்ட் லோக்கி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஹை கான்ட்ராஸ்ட், ரகுதாத்தாவும் ஹை கான்ட்ராஸ்ட் தான், ஹைலி சேச்சுரேட்டட், ஹை கான்ட்ராஸ்ட் அண்ட் ஹை கீ. அதுவும் வந்து பேக் லைட், எட்ஜ் லைட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கிரெயின்ஸ், அது ஒரு கூக் பான்க்ரோ கிளாசிக் லென்ஸ். அந்த இட்ஸ் எக்ஸலண்ட் டெக்ஸ்சர் தட் கிவ்ஸ். ஐ திங்க் நான் ஒரு பிளாக் போஸ்ட்டில் கூட படித்தேன். நீங்கள் சூப்பர் டெக்ஸ்சருங்க அது. இட் கிவ்ஸ் அ நைஸ் டெக்ஸ்சர் அண்ட் த ஸ்கின் இட் மெயின்டைன்ஸ் அ கலர். கொஞ்சம் ஒரு யூ வில் ஹாவ் அ நைஸ், ஒரு மெஜந்தான்னு சொல்ல மாட்டேன், யூ வில் ஹாவ் அ நைஸ் வார்ம் டென்ட் ஆன் த ஸ்கின்.
இட் வில் நாட் லுக் அன்நேச்சுரல், இட் வில் பி வெரி குட் அண்ட் நல்லாயிருக்கும் அது. சிக்னேச்சர் பிரைம் சானிகா தான், பிகாஸ் நம்ம நிறைய க்ளோஸ் போவோம் அண்ட் ஷார்ப் பட் பியூட்டிஃபுல்லி ஷார்ப். ரொம்ப ஷார்ப்பாக சில லென்ஸ் இருக்கும் தெரியுமா, அப்படியே எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். யூ வில் நாட் ஹேவ் தட் செப்பரேஷன் பிட்வீன் யர் பேக்ரவுண்ட் அண்ட் சப்ஜெக்ட். ஆனால் இது அப்படி இல்லை, தீஸ் ஆர் குட். ஸோ ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். மேம் இப்போ மேக்கப் does it play a role when you like very much. skin tone, bouncing of light and like அது கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு தான் அதை பற்றி படித்தேன், செம்ம க்யூரியஸாக இருந்துச்சு. ஐ டோன்ட் திங்க் மெனி பீப்புள் நோ அபவுட். ஏன்னா எங்கள் மியூசிக் ஒரு கலரிஸ்ட் இருப்பார். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ மாதிரி குட்டியாக இந்த சித்திரபுத்திரின்ற சாங்க்கு ப்ரோமோ ஒன்று ஷூட் பண்ணோம். அது நீங்கள் தான் பண்ணீங்க? ஆமாம், டைரக்ட் பண்ணோம். அதில் என்ன பண்ணிட்டோம், ஆர்டிஸ்ட் மேக்கப் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படியே ஷூட் பண்ணதுக்கப்புறம் கலரிஸ்ட் வந்து இந்த மாதிரி எதுக்கு ப்ரோ மேக்கப் போடாமல் ஷூட் ரஃப்பாக இருக்குது ஸ்கின், ஒரு மாதிரி ஸ்கின்னே இந்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ஸ்கின் இது எடுத்துகிட்டு என்னோட whatever I know I'll let you know. Yes. I think மேக்கப் போடாமல் இல்லைனா மேக்கப் போட்டு ஆனால் அதில் வந்து ஒரு கேக்கியான ஒரு இப்போ ஸ்கின் இருக்குன்னா நேச்சுரலாக அதில் ஒரு ஆயில் இருக்கும்ல, பேசிக்லி யூ வில் ஹேவ் சம் ஆயில் ஆன் தட். அண்ட் ஒரு ஸ்கின்கான டெக்ஸ்சர் இருக்குல்ல, அட்லீஸ்ட் லைட்டஸ்ட் ஆஃப் த போர் ஷுட் பி விசிபிள். அப்படி இல்லை ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கம்ப்ளீட்டாக பண்ணாலும் ஓகே, எப்படி வேணால் வச்சுக்கலாம். இட்ஸ் அப் டு தி ஆர்டிஸ்ட் சாய்ஸ், பட் யூ நீட் டு லைட் இட் அக்கார்டிங்லி. இப்போ இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ வுட் சஜஸ்ட் பி வித்தவுட் மேக்கப் ஆர் அப்ளை லிட்டில் ப்ரைமர்னால் நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த இது மட்டும் இருக்கும், ஒரு ஷியர் லுக் மட்டும் இருக்கும். இல்லைனா வேறு மேக்கப் வேர் யுவர் போர்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி கிளாக்டு. இது என்னோட சஜஷன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட் பண்ணணும். லைட் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு பவுன்ஸ் போர்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூ கேன் சேஞ்ச் எனி லைட்டிங் யூஸிங் அ பவுன்ஸ் போர்டு நீங்கள் மல்டிபிள் வேஸில் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல், இட்ஸ் அ வெரி ஓல்ட் ஃபேஷன்ட் இது தான். பட் ஆனால் அது எல்லா படத்துலையும் என்ன லைட் வந்தாலும் அதை யாரும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அந்த பேசிக்காக இப்போ நீங்கள் அந்த டீசர்லேயே வந்து நீங்கள் ஒரு பவுன்ஸ் போர்டு யூஸ் பண்ணிவிட்டு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட ஃபேஸாக இருக்கட்டும் இல்லை சிங்கரோட ஃபேஸாக இருக்கட்டும், அவங்க 2 ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து பவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் இட் லுக் நீட் ஒன்லி, பட் ஸ்டில் இஃப் யூ வாண்டட் டு டூ சம்திங் மோர், ஒரு நெகட்டிவ் ஃபில் ஒரு பவுன்ஸ் போர்டு எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போங்க, தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் யா, இப்போ மேக்கப் போடணுமா வேணாமா அதெல்லாம் நம்ம சாய்ஸ் இல்லை. வி கேன் பட் கொலாபரேட் அண்ட் சஜஸ்ட். இஃப் யூ ஆஸ்க் மீனா பர்சனலி ஐ வுட் சே வேணாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் மினிமலாக பண்ணிக்கலாம். மேம் இன்னொன்று உங்கள் இதான் நீங்கள் ஒர்க் பண்ண மூவிஸில் ரேஷியோ ஸ்விட்ச் பண்ணுறது நிறைய லைக் வந்துட்டு போகுதுல்ல. ரகுதாத்தாலையும் சரி, இந்த சானிகா இதுவும் சரி, ஷூட் பண்ணும் போதே இந்த ரேஷியோவில் தான் இந்த ஷார்ட்ஸ் இருக்கும் போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுத்தீங்களா இல்லை போஸ்ட்டில் அது பண்ணாங்களா? சானிகா இதம் இட் வாஸ் ஆல் ப்ரீ பிளான்ட். ஹீ ரோட் இட் இன் தட் வே. விஷுவலாகவே அவர் அப்படி எழுதினது தான். ரகுதாத்தா இட் இஸ் சுமன் சர்ஸ் சாய்ஸ். இப்போ என்னன்னா பீரியடுன்னு காட்டுறதுக்கு திருப்பி பிளாக் அண்ட் ஒயிட் போக வேணான்னு தோணுச்சு. அந்த டைமில் மேபி we did not explore more, or we felt past and presentக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வச்சுக்கலாம் rather than going to sepia or black and white. அந்த டைமில் we felt that way. மேம் நாங்கள் வந்து இப்போது ஒரு செக்மெண்ட், எல்லா பாட்காஸ்ட் வரவங்கலாம் ஒரு செக்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணுவோம், ஓகேயா? இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பிடிஎஃப், அந்த சிஸ்டமில் ஒரு பிடிஎஃப் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன். அதில் வந்து கெஸ் எந்த ஃபோக்கல் லென்ஸில் இதை ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 8 ஃபிலிம்ஸோட ஸ்க்ரீன் கிராப்ஸ் வச்சுருக்கோம். அதை ட்ரை பண்ணலாமா? இந்த ஃப்ரேம் தான் ஃபர்ஸ்ட் காட்ஸ் வார்த்தைகள் இருந்து ரஃபா சொல்லுங்க. 35 ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு 50. ஐ திங்க் சென்சார்னாலே கூட சம்டைம்ஸ் இதுவாகும். இந்த படம் ஃபுல்லாக இந்த லென்ஸில் மட்டும்தான் மேம் எடுத்தாங்க, இந்த சிங்கிள் லென்ஸில். 14mm 18mm 18 மாஸ் 20 35 சூப்பர் 50 அக்யூரேட் 35 40 ஆல்மோஸ்ட் 50. இது கொஞ்சம் மில்லிமீட்டர் வரைக்கும் வந்துச்சு மேம். பாயிண்ட் ஏதோ வந்து 15 அந்த மாதிரி இருந்துச்சு. 9.8. ஓகே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஒரு 2 தவிர ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு அப்ராக்சிமேட்டா. அவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க தெரியல. சரி ரைட்டா. சூப்பர். இந்த மிஸ்டேக் மட்டும் நீ பண்ணவே பண்ணாதடா. நீ ஸ்டார்ட் பண்ற கரியரோட ஸ்டார்டிங்ல ஆர் இந்த அட்வைஸ் மட்டும் நான் கொடுப்பேன் உனக்கு. சரி, நாட் ஜஸ்ட் இதுன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன ஒரு வேலை பண்ணாலும் 100% கொடுக்கறது நான் மட்டும் பண்ணுங்க, இல்லை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளோதான். பிகாஸ் அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் அப் டு தேர் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங், whom they collaborate with,
எல்லாம் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். மேம் நீங்கள் இப்போ டிபியாக இல்லை அப்படின்னா வந்து ஃபிலிம் ஃபீல்ட்லேயே லைக் வாட் அதர் டிபார்ட்மெண்ட் would you choose? எனிதிங் ரிலேட்டட் டு லைட்டிங். உங்களுக்கு லைட்டிங்னா ரொம்ப இட் ஃபேசினேட்ஸ்ல ஹவு லைட் ஃபால்ஸ் ஆன் அ சப்ஜெக்ட். இட்ஸ் அதான் ஒன்று இப்போ வர்ச்சுவல் டிஓபியாக இருக்கலாம். ஆண்ட்ரைலில் வந்து நம்ம லைட்டிங் பண்ணலாம் வர்ச்சுவலாக. அப்படி இல்லைன்னா லைட் யூனிட் தான் வைக்கணும். நீங்கள் ஏதாவது ஜுகாட் பண்ணியிருக்கீங்களா ஷூட்டில் வந்து அது யாருக்குமே தெரியாது, இந்த ஷாட் நான் இப்படி தான் எடுத்தேன்னு யாருக்குமே தெரியாது, ஒரு சீட் கோட் மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு ஷாட்டை நீங்கள் எடுத்துருக்கீங்களா? அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா நான் ஒன்றும் 3 ஃபிலிம்ஸ் ஓடல. ஸோ அவ்வளோ ஒன்றும் இது பண்ணேன். பட் ஆனால் நான் ஒரு வாட்டி நெருப்பில் உட்காந்துட்டேன். ஷார்ட் ரொம்ப கேஷுவலாக நான் ஷார்ட் முடிஞ்சு நம்ம 5:30 மணிக்கு பேக்கப் சொல்லும்போது தான் எனக்கு ஃபீலே ஆச்சு. அது வரைக்கும் அவ்வளோ ஃபயராக ஷூட்டே போயிட்டு இருந்தது. அதனால எனக்கு பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் டே தான் எனக்கு இன்னும் ஃபீல் ஆச்சு. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சாணிக்காதம் அப்போது அந்த ஷார்ட் எப்படின்னா செல்வராகவன் சார் வந்து அந்த குடிசை முன்னாடி உட்காந்து அழுவார். ஸோ ஹி ஹேட் டு ரன் ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ஸ்ங்கிறேன். அப்போது ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன்லேயோ என்னாச்சு, ஃபயர் பண்ணிட்டாங்க ஒன் ஆஃப் தி டீம் மெம்பர்ஸ் அந்த ஹட் ஹவுஸை. அது அண்ட் வி கான்ட் கோ ஃபார் another டேக். ஏன்னா திருப்பி பண்ணோன்னா ஸ்கை ஓப்பன் ஆகிடும். லேட் நைட் ஆகிடுச்சு, காலையில் விடிய போகுது. அப்போ எல்லோரும் 3 கேமராவும் ஒரு ஆங்கிள் ஒரு இதில் இருக்குது. 2 கேமரா ஸ்டாட்டிக் நம்ம பசங்களை உட்கார வச்சாச்சு. ஒரு கேமரா ஹேண்டில்டு அந்த ஹட் ஹவுஸ்க்கு டயக்னல் ப்ரொஃபைலில் நின்றுட்டுருக்கேன். ஒரு 50 மீட்டர் தள்ளி ஹேண்டில்டு இந்த ரெகு மாடிட்டுருக்கேன். ஃபயர் ஆயிடுச்சு. ஆனால் செல்வராகவன் சாருக்கு தெரியாது. அப்புறம் டேரக்டர் வந்து சொல்லி ஓகே அவ்வளோதான் போங்கன்னு சொல்லி he started performing. ஆனால் ஐ ஆல்சோ ஹேட் டு கெட் அ க்ளோஸ்அப் ஆஃப் ஹிம்ல. ஆல் த கேமராஸ் ஆர் வைட் அண்ட் ஸ்டாட்டிக். ஸோ நான் ஓடிட்டேன். ஓடி அந்த பாட்டு ஓடினதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட க்ளோஸ்அப் எடுக்கும்போது ஐ ஹேட் டு மூவ் அலாங் வித் ஹிம். அவ்வளோதான், மார்க்லாம் இல்லை. என்ன பண்ணுறாரோ அது நம்ம அப்படியே ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ சுற்றி ஃபயராக இருக்கும். நடுவில் நம்ம வந்து அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து யூ வில் ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் தட் யூ ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலி. வென் எவ்ரி ஒன் இஸ் இன்வால்வ் இன் அ ஷார்ட் அண்ட் யூ ஃபர்கெட் யுவர் ஃபெட்டிக் டயர்ட்னஸ் எதுவுமே நம்ம கால் கையில் எல்லாமே மறந்து அப்படியே ஜாலியாக ஷார்ட்டாக நம்ம போகும்போது அண்ட் இட் எக்ஸைட்ஸ் யூ. அண்ட் வென் யூ கிரியேட் சம்திங் லைக் தட் அண்ட் வித் ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் ரெடி டு பர்ஃபார்ம் சீயிங் நோ எந்த ஒரு டேண்ட்ரம்ஸ் இல்லை, பயங்கர 100% கோஆர்டினேஷனோட பண்ணும்போது வாட் எல்ஸ் இஸ் ரெக்வயர்ட். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நெருப்பு என்ன எல்லாம் தெரியாது. அருண் மாதேஸ்வரன் வந்து யூஸ் இதில் பார்த்துட்டு இருந்தார், அட்மாஸில் பார்த்துட்டு. ஸோ எல்லாருமே ஒரு வேலையாக இருந்தோம். நான் அவர் எடுத்துகிட்டு இருந்தேன். பின்னாடி நெருப்பாக இருந்துச்சு. சரி நம்ம ஸ்குவாட் பண்ணி உட்காரலாம். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவுன்ஸனால் அந்த இடத்துல வைக்க முடியலை. ஆனால் அவங்க கையில் ஒரு புக்கு தந்துட்டு புக்கை வச்சுட்டு நீங்கள் 4-5 இடத்துக்கு மாதிரி. தேவதர்ஷினி மேம் ரகுதாத்தால ஸோ ஸ்வீட் ஷீஸ். அதான் ஒரு சின்ன ரூம், நிறைய ஆர்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனில் நிறைய பழைய புக்கு ஃபைல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு லைட்டு மேலே நம்ம வவால் மாதிரி போட்ட லைட் தான், டெட் டாப்பாக போட்டது தான். அவங்க ஃபேஸ் எனக்கு சரியாக தெரியல. சரி மேம் இந்த புக்கு மட்டும் கொஞ்சம் கையில் வச்சுட்டு அப்பப்போ இல்லை அவ்வளோதானே அப்படின்னு. அவங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னல் அண்ட் எவ்வளோ அக்யூரேட். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எப்படின்னா கண்ணாடியில் கிளார் வருது கேமராவில், அதனால் நீங்கள் லைட்டாக இறக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஷி ஹேட் டு டேர்ன் ஹர் ஃபேஸ் மல்டிபிள் டைம்ஸ். வர வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி கூட வரல. அண்ட் ஷீ இஸ் சூப்பர் ப்ரொஃபஷ்னல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் டெக்னீஷியனுக்கு அவ்வளோ ஒரு அசட்டுங்க. யூ வில் பி ஏபிள் டு டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி. அந்த மாதிரி அமையிறது ரொம்ப லக்கி தான். நீங்கள் இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்களா ஸ்டோரியில், இந்த ஒரு இது வந்து விமன் நாட் அலவுடுன்ற அந்த திங் வந்து இது ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தீங்களா நீங்கள்? ஆமாம், போட்டு அதை டெலீட்டும் பண்ணிட்டேன். ஐ தாட் இட் வாஸ் நாட் நீடட். நான் தான் பண்ணேன்றது அது எல்லாரும் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு நினச்சேன். நடந்தது, ஐ ஒர்க் ஆன் இட், கேஸ் சால்வ்டு. அதை ஒரு பேஜாக குத்திக்க நான் விரும்பலை, அதனால் அதை எடுத்துட்டேன், அவ்வளோதான். பீயிங் அ உமன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் டஃப். எஸ் ஆர் நோ? கரெக்ட். ஐ வுடன்ட் சே பீயிங் அ உமன், பீயிங் அ மைனாரிட்டின்னு சொல்லலாம். இப்போ மென் அப்படின்னு நம்ம வந்து ஜெண்டராக பிரித்தா இட்ஸ் அ நோஷன். நோ. ஸோ பீயிங் அ மைனாரிட்டி இஸ் ஆல்வேஸ் டஃப். முன்னாடி இருந்ததை விட ஃபீமேல் டேரக்டர்ஸ், ஃபீமேல் டெக்னீஷியன்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வருது. இல்லை கண்டிப்பாக தே ஆர் more vocal and they are fearless now. I wouldn't say it's not tougher or it is becoming easier or it is getting more progressive nu mattum na solla maten. People are evolving.
ஸோ இட்ஸ் கெட்டிங் மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி கேட்டிங்கல்ல, வாட் அட்வைஸ் யூ வுட் யூ கிவ் டு டிபிஸ் ஆர் ஐ டோல்ட் யூ ஐ எம் இன் நோ பொசிஷன். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் எவர் பி இன் அ பொசிஷன் டு அட்வைஸ் அண்ட் ஆல். பட் என்ன பண்ணாலும் 100% எஃபர்ட் போட்டு பண்ணுங்கன்றது தட் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஒன் ஷுட் டூ. நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். Okay guys, see you on the next episode. This is Shiva, that is Sai, and that is Yamini signing off. Bye bye.